கிளப் அவர்களுடைய தலைவர் மற்றும் சார் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காங்க. அவர் NRIS விஜயரன் சார் தொடர்ந்து உங்களுக்கு கேள்வி கொடுத்துட்டு இருக்காரு, நீங்க பதில் எழுதிட்டு இருக்கீங்க. நான் நேற்று இந்த குரூப் 1 கொஸ்டின் நீங்க கொஞ்சம் பேர் எழுதிருக்கீங்க, கொஞ்சம் பேர் எழுதலை. ஏன்னா எல்லாரும் இந்த கொஸ்டினை பாருங்க. ஏன்னா நம்ம இது வரைக்கும் இந்த தேர்வுகளை பார்த்த ஒரு நோக்கத்துல இருந்து நேற்று கொஞ்சம் வித்தியாசம் அந்த கொஸ்டின் இருந்துச்சு, நீங்க எல்லாம் கவனிச்சிருக்கணும் அதை. அப்ப இனி வரக்கூடிய இந்த ஆண்டு நிறைய தேர்வுகள் இருக்குல்ல, வரிசையா இருக்கு. குரூப் 4 இருக்கு, SI இருக்கு, அப்புறம் குரூப் 2 இருக்கு, வரிசையா இந்த ஆண்டு முழுதுமே இப்ப நீங்க படிக்கிற எல்லாமே ஏதோ ஒரு தேர்வுக்கு தயாராகிற மாதிரி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். நேற்று நீங்க எல்லாருமே குரூப் 1ல பெரும்பான்மையாக எழுதியிருப்பீங்க. அதை நம்ம அதுக்கு படிக்காம இருந்தா கூட நம்ம ஆனால் அதை நம்ம போய் பார்க்கும்போது நமக்கு இதெல்லாம் எப்படி கேட்கலாங்கிற ஒரு வாய்ப்பு வரும். இன்னைக்கு அந்த வினாத்தாள் வந்து கிட்டத்தட்ட 200 கேள்வி, 160 பக்கம். எத்தனை பக்கம்? 160 பக்கம். கேள்வித்தாளே ஒரு புத்தகம் தான். அது 120 பக்கத்தை நீங்க எவ்வளவு வேகமா திருப்பினாலும் ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் கண்டிப்பா வேணும். சும்மா நீங்க அப்படி பதில் யோசிக்காம படிச்சு பார்த்துட்டே போனா கூட ஒரு 20 நிமிஷம். அதுலயும் நிறைய இடங்கள்ல தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும் முரண்பாடு இருக்கு. வார்த்தைகளை தமிழ்ல உள்ள வார்த்தை இங்கிலீஷ் வரும்போது வேற மாதிரி இருக்குது. அது மாதிரி ஒரு 4 கேள்வி இதுல தப்பா இருக்குமோன்னு நான் யோசிக்கிறோம். நம்ம அது இன்னைக்கு தமிழ் இந்து பத்திரிகையில இதை பகுப்பாய்வு செய்து ஒரு இது போட்டிருக்காங்க. நீங்க போய் பாருங்க, கீழே பத்திரிகை இருக்கு, நான் அந்த பத்திரிகை சொல்லி சாதாரண பகுப்பாய்வு செய்து போட்டிருக்காங்க. இந்தந்த கேள்விகள்லாம் இப்படி கொஞ்சம் குழப்பமா இருந்துச்சு அப்படின்னு. ஆனா இந்த கேள்வித்தாளில் நான் அதே பேசுறேன், நான் வேற பேசி உங்களுக்கு பயன் இல்லாத நான் பேசுகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் யாருன்னு உங்களுக்கு அறியக்கூடிய பேர் மருதநாயகம். நான் வந்து வட்டார கல்வி அலுவலர். வட்டார கல்வி அலுவலர்னா அரசாங்கத்துல சம்பளம் வாங்கக்கூடிய 1 முதல் 8 வகுப்பு உள்ள பள்ளிகளுக்கான அலுவலர். அவங்க அந்த பள்ளி குழந்தைகளுக்கு புத்தகம் தர்றது, நோட்டு தர்றது, அந்த ஆசிரியர் சம்பளம் தர்றது, அவங்களுக்கு லீவு தர்றது, அவங்களுக்கான பென்ஷன் அனுப்புறது, இந்த வேலையெல்லாம் என்னுடைய பணி. இப்போ நான் அந்த நூல்ல இருந்து இப்போ நான் மாறிட்டேன். இப்போ திருவெரும்பூர். ஆமா, இந்த மாசத்துல அவங்க அங்கே போயாச்சு. 3 சாரம் மாத்திடுவாங்க. திருவெரும்பூர். அந்த வேலை எங்களுடைய வேலை. அப்போ நாங்கள் எங்களுக்கு வந்து என்னன்னா, அந்த குழந்தைகளை வந்து நாங்கள் NMS தயார் பண்ணுவோம். 8ஆம் வகுப்புல நடக்கும். நீங்களா யாரா எழுதிங்களா உங்களுக்கு தெரியும். NMS தயார் பண்ணுவோம். NMS வந்து தேசிய திறனாய்வுன்னு சொல்லுவோம். அதுல பாஸ் பண்ணா 7th புக்கும் 8th புக்கும் தான் அதுக்கு பேஸ். அதுல தான் கேள்வி கேட்பாங்க. அது இல்லாம மென்டல் எபிலிட்டி கேட்பாங்க. இது NMSக்கு. அடுத்து 9th 10th வரும்போது ட்ரஸ்ட் எக்ஸாம் நடக்கும். 11th தமிழ் திறனாய்வு தேர்வு நடக்கும். இந்த 3 தேர்வு நாங்கள் பிள்ளைகள் தயார் பண்ணுவோம். இங்கேயே பல முறை கிளாஸ் நடத்திருக்கோம். இங்கேயே நடத்திருக்கோம், சண்டே நடத்திருக்கோம். சின்ன பிள்ளைங்க வருவாங்க இல்ல, 8th பாய்ஸ் வருவாங்க. 11வது பிள்ளைகளுக்கு தமிழ் திறனாய்வு தேர்வு. இந்த 3 எக்ஸாம் நீங்க படிக்கிற காலத்துல அப்பீல் ஆயிருந்தீங்கன்னா இப்போ குரூப் 4 உங்களுக்கு சுலபமா இருக்கும். ஏன்னா நேற்றுக்கு இந்த கொஸ்டினை பார்க்கும்போது நிறைய கேள்விகள் புத்தகத்துல தான் வந்திருக்குது. ஆனா நம்ம எப்படி படிச்சோமோ அப்படி கேட்கல. என்ன பண்ணிருக்காங்க? 1, 2 சரியா, 2, 3 சரியானா நம்ம அப்படி படிக்கல. வெள்ளையனை வெளியேறு இயக்கம் அது 42 படிச்சிருப்போம். ஆனா வேணா என்ன கேட்கறாங்க? ஒத்துழையாமை இயக்கம், வெள்ளையனை வெளியேறு இயக்கம், தண்டி யாத்திரை வரிசைப்படுத்துங்கிறாங்க. அப்ப நமக்கு 4க்கும் ஆண்டு தெரிஞ்சாதான் பதில் என்ன செய்ய முடியும், முடிவெடுக்க முடியும். அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம நோபல் பரிசு எப்படி பார்த்துருக்கோம்னா, என்ன துறையில யாருக்கு எந்த ஆண்டு, இப்படிதான் நம்ம இது வரைக்கும் நம்முடைய புத்தகங்களும் அப்படிதான் வச்சிருக்கோம். 2020 மருத்துவத்துறை இன்னாருக்கு நோபல் பரிசு, 22 இன்னாருக்கு நோபல் பரிசு. ஆனா இந்த முறை என்ன கேட்டிருக்காங்கன்னா, எதுக்காக நோபல் பரிசு? அப்ப உங்களுக்கு புரியுதா? நம்ம படிக்காத ஒரு ஏரியா இருக்கு, சரிதானே? நீங்க வரலாற்றுல காலக்கோடை போடும்போது வரிசைப்படுத்துறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். போர்கள் கேட்டிருக்காங்க, அது மாதிரி இயக்கங்கள் கேட்டிருக்காங்க. வரலாற்றுல உள்ள 5-6 கேள்வி எப்படி வந்திருக்குது, வரிசைப்படுத்த கேட்டிருக்காங்க. அப்ப நீங்க எல்லா ஆண்டுகளும் தலைக்கோட்டை போர் எல்லா ஆண்டுகளும் உங்களுக்கு நினைவு இருந்தாதான் என்ன செய்ய முடியும், அந்த கேள்வி நம்ம இது குரூப் 4ல நம்ம எதிர்பார்க்கலாம். எனக்கு கிட்டத்தட்ட இதே மெத்தட்ல தான் வரும். அதே மாதிரி இந்த நோபல் பரிசு எதுக்காக வாங்கினாங்க, என்ன கண்டுபிடிப்புக்காக வாங்கினாங்கன்னு இந்த வருஷம் புதுசா வந்தது. அப்ப நீங்க இனிமேல் என்ன செய்யணும், நோட்ல வரிசை எழுதியிருப்பீங்க, துறை எழுதியிருப்பீங்க, ஆள் எழுதியிருப்பீங்க. இப்ப என்ன எழுதணும் கூட, எதுக்காகன்னு அதையும் நீங்க பார்க்கணும். இது ஒரு மாற்றம் நேற்று இதுல. அதே மாதிரி குரூப் 1க்கு தமிழ் தேர்வு இல்லை. ஆனா உங்களுக்கு தமிழ் தேர்வு இருக்குல்ல. கடந்த இது வரைக்கும் பார்த்ததுல என்னன்னா, பெரும்பான்மையானவங்களுக்கு சிரமமான பாடம் எதாவது இருக்குது, தமிழ் தான் இருக்கு. நேற்றுக்கு அந்த குரூப் 1ல தமிழ் பாடம் இல்லை. ஆனா பொதுவா கேட்கிற GK கொஸ்டின்ல நிறைய கேள்விகள் நீங்க தமிழ் படிச்சுதான் எழுத முடியும். புரியுதா? நிறைய கேள்விகள் நீங்க தமிழ் படிச்சுதான் எழுத முடியும். ஒரு ஊர் பேரை கேட்டு கம்பர் மேடு எங்க இருக்கு,
திருமலைப்பாடி எங்க இருக்குன்னா இது வரலாற்று கேள்வி இல்லை. இது எங்க உள்ள கேள்வி? தமிழ்ல உள்ள கேள்வி. புறநானூற்றுல இருந்து ஒரு கேள்வி இருக்குது, சிலபஸ்ல இல்ல. சிலபஸ்ல இல்ல, ஆனா புறநானூற்றுல இருந்து ஒரு கேள்வி இருக்குது. சரியா? அப்ப நமக்கு குரூப் 4க்கு தமிழ் படிக்கிறீங்கல்ல, குரூப் 4க்கு தமிழ் படிச்சாதான் நம்ம என்ன செய்ய முடியும், அடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியும். அப்ப தமிழ் படிக்கும் போது நம்ம அந்த பாடல்கள், சொற்றொடர்கள் இதெல்லாம் நினைவு வச்சுதான் அதுக்குள்ள இருந்தா கேள்வி வருது. இப்ப திருமலைப்பாடி எந்த மாவட்டம் கேக்குறாங்க, இது திருமலைப்பாடி ஊர் இருக்கா நமக்கு தெரியணுமா இல்லையா? அப்ப இது எங்க இருக்குது? இது சம்பந்தர் தேவாரத்திலயோ அப்பர் தேவாரத்திலயோ இருக்குது. மலைப்பாடியுள் மாணிக்கமே, இது எங்கேயாவது நீங்க படிச்சிருந்தா தான் இது ஒரு ஊருன்னே உங்களுக்கு தெரிய வரும். அப்ப அப்படி தெரியலன்னா நீங்க அந்த கேள்வி என்ன செய்ய முடியாது, நீங்க அட்டன் பண்ண முடியாது. இது ஒரு விஷயம். அதே மாதிரி திராவிட இயக்க வரலாறு, இதுல இருந்து கிட்டத்தட்ட 25 கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்க நல்லா ஒத்து பாத்தீங்கன்னா தெரியும். திமுக வரலாறுன்னு இல்லை, நீதி கட்சியை பத்தி, பழைய பெரியாரை பற்றி, அண்ணாவை பற்றி, திமுக அரசினுடைய செயல்பாடை பற்றி கிட்டத்தட்ட 20 கேள்வி 25 கேள்வி இருக்கு. அப்ப நீங்க இப்ப இது வரைக்கும் அப்படி படிச்சிருக்க மாட்டீங்கல்ல. இது வரைக்கும் என்ன எப்ப படிச்சிருப்பீங்க? நீதி கட்சி ஆரம்பிச்சது இந்த வருஷம், திமுக ஆரம்பிச்சது இந்த வருஷம் ஒரு முதலமைச்சர் படிச்சிருப்போம். ஆனா இப்ப நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா, நீதி கட்சி வரலாறையும் படிக்கணும். இங்க புத்தகம் இருக்கு, நீதி கட்சியினுடைய வரலாறு புத்தகம் நம்ம லைப்ரரியில இருக்கு, இல்ல நெட்லயே எடுத்துக்கலாம். அதை எடுத்துட்டு நீங்க முழுமையா பிஎம் நாயர்னா யாரு, ஏன்னா அங்கே வைக்கம் போராட்டத்துல சார்ஜ் இருந்தாரு, அதுக்கு செலவு, இதெல்லாம் கேள்வியா வருது. இது அந்த அளவுக்கு நம்ம வைக்கம் போராட்டம் நமக்கு என்ன தெரியும், பெரியார் மட்டும் தான் நமக்கு படிச்சிருக்கோம். வைக்கம் போராட்டம் என்ன செய்யும், வைக்கம் போராட்டம்னா பெரியார். ஆனா அன்னைக்கு அங்க கலந்துட்டு எத்தனை பேர் யாராவது போனாங்க, அதுல இருந்த சார்ஜுக்கு சில மதுரையில் இருக்கு. இவ்வளவு கேள்வி கேட்கும் போது நம்ம என்ன செய்யணும், நம்ம நீதி கட்சி வரலாறை கொஞ்சம் நீங்க படிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஏன்னா இப்ப வரக்கூடிய குரூப் 4லயும் குரூப் 2லயும் இதனுடைய தாக்கம் இருக்கலாம். நம்ம இதெல்லாம் விட்டு போன பகுதி, நம்ம வழக்கமா படிக்கிற. அது மாதிரி அறிவியல்லையும் நிறைய கேள்விகள் வந்து கெமிஸ்ட்ரிலாம் உள்ள போய் கேட்டிருக்காங்க. நம்ம அவளெல்லாம் படிக்க மாட்டோம். +2 சிலபஸ் வரைக்குமே அவள் படிக்க மாட்டோம். நீங்க வந்து மீத்தேன், ஈத்தேன், ப்ரொபேன், ப்ரீட்டேன் அதுக்குலாம் கேள்வி கேட்கறாங்க. இது வந்து பிஎஸ்சியில் உள்ள பாடம், ஆனா நம்ம படிச்சிருக்கணும்னு நினைக்கிறாங்க. புரியுது உங்களுக்கு? +2 லெவலை தாண்டி அது இருக்குது. அது குரூப் 1 டிகிரி லெவலா இருந்தாலும் நம்ம எல்லாரும் சயின்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சு சொல்லல, வெவ்வேறு டிகிரில தான் இருப்போம். அப்ப நம்மளால அந்த கெமிஸ்ட்ரி அவ்வளவு ஆழ்ந்து போய் நம்மளால சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. அதே போல இந்த கேள்விகளை பார்க்கும்போது நம்ம எந்தெந்த பகுதியில விட்டுருக்கோமோ அதை நீங்க திருப்பி ஒரு முறை சரி பண்ணுங்க. சரிதான்? ஒரு 4-5 ஏரியா நம்ம பார்க்காத ஏரியாவில் இருக்கு. ஆனா அவர் சொன்னாரு, கேள்வித்தாள் ஈஸியா கஷ்டமானா நமக்கு எப்பவுமே நமக்கு வேலை கிடைக்கிறதுக்கு கேள்வித்தாள் கஷ்டம் தான். நமக்கு எப்ப வேலை கிடைக்குதோ அப்ப கேள்வித்தாள் ஈஸி தான். அது வரைக்கும் கஷ்டம் தான். ஏன்னா ஈஸியா தான் விளைஞ்சிருப்போம், வேலைக்கு போயிருப்போம்ல, அதனால அது வரைக்கும் கஷ்டம் தான். ஆனா எந்த ஒரு பணியா இருந்தாலும் சரி, அதை நோக்கி நம்ம வந்து யாரோ சொல்றாங்க, அப்பா சொல்றாங்க, அம்மா சொல்றாங்க, சமுதாயத்துல மதிப்பு வேணும், அரசாங்க வேலைக்கு போனாதான் பொண்ணு கிடைக்கும், அரசாங்க வேலைக்கு போனாதான் மாப்பிள்ளை கிடைக்கும், அப்படிலாம் படிக்கூடாது. எனக்கு வாழ்க்கைக்கு ஒரு என்ன வேணும், ஒரு இலக்கு, இதை அடையிறதுக்கு படிக்கிறேன். இந்த எண்ணத்தை நம்ம உள்ள கொண்டாடணும். இப்போ நான் வந்து 1994 டீச்சரிங் படித்தேன். ப்ளஸ் 2வது வருஷத்துக்கு ரிசல்ட் வரல. ஃபர்ஸ்ட் இயர் எழுதி படிச்சு ரிசல்ட் வந்துச்சு, ரிசல்ட் வரல. அப்போ 5 வருஷம் அவங்க அம்மையாருடைய ஆட்சி காலம், 5 வருஷம் ஒரு அப்பாயின்மெண்ட் போடல, செகண்ட் இயர் வாத்தியாரே போடல. தமிழ்நாட்டில் அவ்வளோ வேக்கன்றது போடவே இல்லை. திடீர்னு 5வது வருஷம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த மேலே சீனியாரிட்டி கிடையாது, அது வரைக்கும் சீனியாரிட்டி வாத்தியார் வேலைக்கு சீனியாரிட்டி கிடையாது. இப்போ என்னது, எக்ஸாம் வச்சு தான் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அறிவிக்கும்போது நாங்கள் எங்கள் சீனியர் 3 செட்டு நாங்கள் எக்ஸாம் எழுதி காத்திருக்கிறோம். ஆனால் என்ன வரல, ரிசல்ட் வரல. ஆனால் எங்களுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு தகுதி இல்லை. யாருக்கும் தகுதி, தேர்வு பெற்றாதான் தகுதி. புரியுதா உங்களுக்கு? அந்த டிடிஎட் பயிற்சி முடிச்சுருந்தா தான் எக்ஸாம் எழுதணும். நாங்கள் எக்ஸாம் எழுதி 1 வருஷம் 6 மாதம் ஆச்சு, ரிசல்ட் வெளியிடல. இப்போ எனக்கு ஒரு தேர்வு எழுதி அலோவ் பண்ணல, அப்படிதான் இருந்துச்சு. ஆனால் இதுக்காக நாங்கள் சென்னை போய் தலைமைச் செயலகத்தில் போய் அந்த அம்மாவே பார்த்து மனு கொடுத்து, அப்புறம் எக்ஸாம் திருப்பி ஒரு 2 மாதம் தள்ளி வச்சு, நீங்கள் எக்ஸாம் எழுதுன ரிசல்ட் நாங்கள் வெளியிட்டுறோம், நீங்கள் கலந்துக்குங்க அப்படின்னு கலந்து சொன்னாங்க. அப்படி எழுதின தேர்வில் இப்போ நான் மாயனூரில் படித்தேன். எவ்வளோ படித்தவங்க 36 பேர் பாஸ் பண்ணியிருந்தேன். இதில் டீச்சர் ட்ரைனிங்கில் அதில் 34 பேர் அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணி வேலைக்கு போயிட்டோம். நாங்கள் வேலைக்கு போய் எங்களுக்கு வயசு 20 வயசு. இந்த மாதிரி எந்த வசதியும் கிடையாது, எந்த வசதியும் கிடையாது. ஏன், எனக்கு இங்கே ஒரு லைப்ரரி இருக்குது, இங்கே புஸ்தகம் இருக்குன்னு தெரியாது. எனக்கு என்ன வயசு அப்போ 20 வயசு கரெக்டாக. நான் வாத்தியாரை சைன் பண்ணும்போது 20 வயசு, எதுவுமே தெரியாது. நெட்டு, ரெஃபரன்ஸு, இது மாதிரி சொல்றதுக்கு ஒரு ஆள் எதுவுமே கிடையாது. சும்மா பரிச்சை வைக்க போறேன்னு சொன்ன உடனே இப்போ உங்களை மாதிரி சிலபஸ் என்ன தெரியாது.
நாங்க எக்ஸாம் அறிவிச்சிட்டாங்க, இதுல இருந்து படிச்சதுன்னு கேட்பாங்க. நம்ம 8வது வரைக்கும் தான் வாத்தியாரு, 8வது வரைக்கும் உள்ள புக்கு போயிருக்கோம், படிச்சு வச்சிருந்தோம். நாங்க அப்பதான் அந்த எக்ஸாம் முடிச்சு வந்ததுனால நிறைய பேர் பாஸ் பண்ணோம். தமிழ்நாட்டுல 8000 பேர் வேலைக்கு போனோம். எக்ஸாம் அப்ளை பண்ண 1.5 லட்சம் பேர் அப்ப அன்னைக்கு தேதிக்கு வேலைக்கு போனது 8000 பேர். எங்கேயே போட்டாங்க, ஆனா போய் ஜாயின் பண்ணிட்டோம். இப்ப கிட்டத்தட்ட 30 வருஷம் கடந்து போயிடுச்சு. உங்களுக்கு நான் வந்து வாத்தியார் ஆகணும்னு தான் படித்தேன். ஆனால் வாத்தியார் ஆனதுனால ஹெட் மாஸ்டர் ஆகி, ஹெட் மாஸ்டர் இப்போ ஏவ் ஆயிருக்கேன். என்ன நான் ரிட்டையர்ட் டிவோல்டட் ஆகாத விஷயம், இதெல்லாம் எதிர்பார்க்கல. ஆனால் அன்னைக்கு என்னன்னா, அன்னைக்கு அந்த ஒரு மாத காலம் மெனக்கட்டு திருப்பி 1வது புக்ல இருந்து 8வது புக் வரைக்கும் படித்தோம் எல்லாருமே. 1வது புக்ல இருந்து வேற இந்த மாதிரி கைடு கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஜிகேக்கு பூரா பேப்பர், நியூஸ் பேப்பர் தான். நியூஸ் பேப்பர் அப்போ தினமணி பேப்பர் பத்திரிக்கை வரும், தினமணியில செய்தி நல்லா வரும். இப்போவுமே தினமணி, தமிழ்ந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ், டைம்ஸ் அப்படியே நீங்க படிக்கணும். டெய்லி இது 4 பேப்பர் படிக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து நடப்பு என்னங்கிறது உங்களுக்கு புரிய வரும். சரியா? இது வந்து அப்ப பேப்பர். அப்ப ஒரு வசதியுமே இல்லாத காலத்துல அப்படி இருக்கும்போது இப்போ உங்களுக்கு எவ்வளவு வாய்ப்புகள், எத்தனை எக்ஸாம், இந்த கியூஆர் சீட் எப்படி ஃபில்அப் பண்றது எனக்கு தெரியாது. அங்க போய் அந்த பரிசால உட்கார்ந்தேன். எப்படி எங்களுக்கு ஓஎம்ஆர் சீட் இல்லை, அப்ப வேற ஒரு டெக்னாலஜி வச்சிருந்தாங்க. இதை எப்படி பூர்த்தி செய்யணும்னு நம்ம சொல்லி கொடுத்தாங்க. அங்கதான் போய் கத்துக்கிட்டோம், பரிசா காலில் போய் கத்துக்கிட்டோம். அதனால இப்ப நம்ம இவ்வளவு வசதி உள்ள காலத்துல நமக்குன்னு மனதுக்குள்ள ஒரு உறுதி வைக்கணும். சார் குரூப் 1, குரூப் 2 என்னென்னலாம் நமக்கு எழுத சான்ஸ் இருக்கோ எல்லா தேர்வும் எழுதும் போது நிச்சயமாக நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஒண்ணா. 2வது, நீங்க உங்க தம்பி தங்கை எழுத சொல்லுங்க, கீழே இந்த 3 எக்ஸாம் எழுதுனாங்கன்னா ஆட்டோமேட்டிக் எல்லாம் படிச்சிருவாங்க. என்எம்எஸ் எழுதும் போது 6, 7, 8 புக்கை தரவா படிச்சிருவாங்க. ட்ரஸ்ட் எழுதும் போது 9th வரைக்கும் புக்கை படிச்சிருவாங்க. தமிழ் திறனாய்வு 9வது எழுதும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிருவாங்கன்னா தமிழ் இலக்கியம் முழுசும் படிச்சிருவாங்க. 11th வரைக்கும் உள்ள எல்லாம் படிச்சிருவாங்க. அவ்வளவுதான். நீங்க குரூப் 4ல இந்த மினிமம் மார்க் வாங்குறதுக்கு எது போதும், நீங்க 11ஆம் வகுப்புல நீங்க சிபிஎஸ்சி படிச்சாலும் மெட்ரிக் படிச்சா அந்த தேர்வு எழுதலாம். நீங்க எழுதிருந்தீங்கன்னா இங்க வந்து என்ன வராது, சிரமம் வராது. இப்போ உங்களுக்கு நடத்த வேண்டிய பாடமே ஜிகே படிச்சிருவீங்க, ஹிஸ்டரி படிச்சிருவீங்க, நீங்களா படிச்சிருவீங்க, தமிழ் தான் உங்களுக்கு செலுத்த வேண்டியிருக்குது. இப்போ நீங்க தமிழ் எப்படின்னா பண்பு தொகை அப்படின்னா இது வந்தா இது பண்பு தொகை அப்படின்னு படிச்சிடுறீங்க. இது வந்து இது எப்படி கண்டுபிடிக்கணும் தெரியாது. இது எது இப்ப பெயரச்சம் எப்படி தெரியாது, வினையச்சம் இது எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத நீங்க கத்துக்கிறதுக்கு இந்த நேரம் வந்து உங்களுக்கு பத்தாது இல்ல. எப்ப நீங்க படிப்படியா அதை நீங்க கத்துருக்கணும். வாய்ப்பு இருந்தா நீங்க யாராவது தமிழாசிரியர் வர சொல்லி உங்களுக்கு அந்த தமிழுக்கு மட்டும் நீங்க முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல நிறைய கேள்வி தமிழ்ல கேட்டிருக்காங்க. இது ஆனா நம்ம பிள்ளைகளுக்கு என்னன்னா அந்த கேள்வி இலக்கியத்துல இருந்து வந்திருக்குது. ஆனா அந்த இலக்கியம் என்னன்னு அதுல நம்ம வெளிப்படையா தெரியல. அப்ப நம்ம என்ன செய்யணும், கவர்மெண்ட் கிளைம் பண்ண முடியாது. இது நீங்க சிலபஸே இல்லையே, இலக்கியம் எப்படி கேட்க முடியாது. ஆனா இலக்கியத்திலிருந்து கேள்வி இருக்குது. சரிங்களா? அதனால நீங்க கண்டிப்பாக நான் ஒன்னும் உங்களுக்கு பெரிய அட்வைஸ் பண்ணி நான் வந்து இது பண்ணல. ஆனா உங்களுக்கு நீங்க இப்ப என் பையன் குரூப் 1 எழுதுறான், இப்போ குரூப் 4 எழுதுறான், என் பையன் எழுதுறான். இப்ப எல்லாம் உங்களை எல்லாம் என்னுடைய மகை மாதிரி தான் நான் சொல்றேன். அதனால இது வந்து ஒரு பெரிய ஒரு முயற்சிக்கான ஒரு அடிப்படை. ஒரு கலெக்டரேட்ல நீங்க ஒரு ஜூனியர் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட், டெஸ்க் சூப்பரண்ட் லெவலுங்கிறது டெப்டி தாசில்தார், டெப்டி பிடிஓ. ஒரு 10 வருஷம். இப்போ எனக்கு தெரியும், நான் பிஓ ஜாயின் பண்ணது 2008, ஆதிர ஜாயின் பண்ணது 1995. 2008 6,000 இப்போ கலெக்டர் பிஏ விட்டார். கிட்டத்தட்ட 15 வருஷம் நான் என்ன பிஓ தான் இருக்கேன். ஆனால் அவர் கலெக்டர் பிஏ லெவல் பண்ணிட்டாரு. 15 வருஷத்துல கிட்டத்தட்ட அவங்களுக்கு ப்ரொமோஷன் வந்துருச்சு. புரியுது உங்களுக்கு? அதனால நம்ம வந்து நான் கண்டிப்பா நான் வந்து யூபிஎஸ் எழுத போக முடியல, எனக்கு வாய்ப்பு இல்லை, குரூப் 1 எழுத வாய்ப்புலாம் கிடையாது. என்ன எழுதி உள்ள போனாலும் அடுத்த தேர்வு எழுதினா சொல்லாம போயிட்டு இருக்கலாம். நான் வேலைக்கு வரும்போது வெறும் +2 ஒரு கல்லூரிக்கும் போகல, வெறும் +2. அப்புறம் கரஸ்பாண்டன்ஸ்ல வாத்திய வேலை பார்த்துக்கிட்டு பிஏ, எம்ஏ, பிஎட், எம்பி எல்லாம் முடிச்சுக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு திருச்சியில் எல்லா கல்லூரியிலும் நான் போய் பேசியிருக்கேன். எந்த கல்லூரிக்கு படிக்க போகலையோ எல்லா கல்லூரியும் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. ஜமால் முகமது காலேஜ் பேசியிருக்கேன், இப்போ பிசவர் காலேஜ், ஜோசப் காலேஜ் பேச வாய்ப்பு கிடைச்சிருக்குது. பதவினால இல்லை, இது மாதிரி ஏதாவது நடக்கும்போது கூப்பிட்டுருவாங்க யாரோ ஒருத்தர் வந்து சொல்லுங்க சார் அப்படின்னு. ஏன்னா இப்போ நான் வந்து படிச்சு ஒண்ணு உங்கள்கிட்ட சொல்லலை. இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுறதுக்கான என்ன செய்யலை, இதே தயார் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்ல போறது இல்லை. ஏன்னா எனக்கு என்ன தெரியுமா உங்களுக்கு சொல்றேன். அதனால தயவு செய்து நீங்க மனசுக்குள்ள நம்ம ஜெயிச்சுதான் ஆகணும், எல்லாத்தையும் ஒதுக்குங்க, ஒன்றும் எல்லாத்தையும் ஒதுக்கணும். நமக்கு என்னென்னலாம் தூங்க நேரத்தை குறைச்சிக்கணும். போனை நீங்க எடுத்த உடனே என்ன வருது உங்களுக்கு, போன் எடுத்த என்ன வருது, 2 கேம் வந்துருது, ஒரு கேம் விளையாண்டுருவோமோ. போன் எடுத்த உடனே ஒரு சினிமா வந்துருது, புது படம் வந்துருச்சு, தக் லைஃப் ரிவ்யூ பார்த்துருவோமோ. அப்படிதான் மனசு போயிடும், மனித மனது அப்படிதான் போகும்.
அதனால போனை எடுக்கும் போதே சைல்ட் லாக் மாதிரி லாக் போடுங்க. ஒன்லி எதுக்காக மட்டும் தான் போனை யூஸ் பண்றோம்? வாட்ஸ்அப் பாக்குறோம், யாராவது மெசேஜ் இருந்தா பாக்குறோம், ரெண்டாவது படிப்பு சம்பந்தம் என்ன பாக்குறோம். அப்படி முடிவெடுங்க. ஒரு 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 இன்னொரு என்ன உங்களுக்கு இன்னொரு 50 நாள் இருக்கா உங்களுக்கு எக்ஸாமுக்கு? 50 நாள் இல்லை, எத்தனை நாள் இருக்குது? அவ்வளவுதான். இந்த நாட்களை நீங்க முழுசா பயன்படுத்தினா போதுங்க. இது வரைக்கும் நீங்க என்ன கத்துக்காம இருந்தாலும் இப்ப உங்களுக்கு டவுட் எங்கெல்லாம் வருதோ அதை நீங்க அந்த குழுவுல போடுங்க. முடிஞ்சா இன்னொரு தேர்வு நடத்துறதுக்கு அந்த டவுட் உள்ள ஆள்ல வந்து நடத்த சொல்லுவோம். என்ன சார் அது செஞ்சு தரலாம். இப்போ உங்களுக்கு ஒருவேளை இந்த ஏரியா எனக்கு டவுட்டா இருக்குன்னு நீங்க குரூப்ல போடுங்க. இப்போ கெமிஸ்ட்ரியில வந்து கரிம வேதியியல் சிரமமா தான் இருக்கும். சிஹெச்ஓ போட்டே இருந்து எது எங்க இருந்து ஆரம்பிச்சு எங்க முடியுதுன்னு கொஞ்சம் குழப்பமா இருக்கும். சொல்லுங்க. இப்ப நம்மளுடைய சையத் முசாவுடைய முன்னாள் தலைமை ஆசிரியர் இருப்பாரு வேலுசாமி சார், கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க, யாராவது படிச்சிருப்பீங்க அவர்கிட்ட. உங்களுக்கு தெரியுமா சார் வேலுசாமி சார்? சையத் முசா ஹெட்மா சார், அவர் எனக்கு ஆசிரியர். ஏன்னா பாத்தீங்கன்னா அந்த கரிம வேதியில ஒரு 1/2 hourல சிஹெச்ஓல ஆரம்பிச்சு உங்களுக்கு வந்து எங்க பென்சீன் வரைக்கும் நிப்பாட்டிடுவார். உங்களை ஒரு 1/2 மணி நேரத்துல உங்களுக்கு புரிய வச்சுருவார். அப்படி வந்து எந்த பகுதி உங்களுக்கு சிரமமா இருக்குதோ அந்த பகுதிக்கு கூப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரம் உங்களுக்கு வேற கிளாஸ் தமிழ்ல அது மாதிரி வினைத்தொகை இந்த மாதிரி வேற என்ன நமக்கு சிரமமான ஏரியா இருக்குதோ, பகுதி உறுப்பினர்கள் சிரமம் இருக்கான்னா அதுல யார் சிறப்பாக எங்களுக்கு கூப்பிட்டு என்ன செய்யலாம், நீங்க இந்த எக்ஸாம் முடிச்சு போகும்போது இப்படி பேசுற மாதிரி ஒரு 1/2 மணி நேரம் நடத்திட்டு போனாங்கன்னா உங்களுக்கு வந்து அது பயனுடையா இருக்கும். இந்த 27 நாளையும் வேற எதுக்கும் பயன்படுத்தாதீங்க. நீங்க வேலைக்கு போறீங்களா 10 நாள் லீவ் போடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. வேலைக்கு போயிட்டுல 10 நாள் லீவை போட்டு படிங்க. வீட்டுல வேலை இருக்கா சொல்லுங்க உங்க வீட்டுல உள்ளவங்கள்ட்ட. இந்த 5 நாள் என்ன செய்யுங்க, உங்க கணவன்மார் இருந்தா கணவன்மார்ட்ட சொல்லுங்க, மனைவிமார் தான் மனைவிமார் சொல்லுங்க, அப்பாட்ட சொல்லுங்க. சொல்லி இந்த ஒரு 15 நாளையும் ஒதுக்கி வைங்க. நிச்சயமா இந்த தேர்வு பார்க்கும்போது இப்ப நேற்று குரூப் 1 பார்த்த உடனே எனக்கே ஆசையா இருக்குது, நம்ம கூட ட்ரை பண்ணலாம் போலேன்னு. உண்மையாலுமே அந்த தேர்வு எனக்கு அதுல வந்து எனக்கு ஒரு 30-40 கேள்வி எனக்கு தெரிஞ்ச கேள்வி தான் இருக்குது. என்னால எழுத முடியும். நான் படிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு? நான் புத்தகம் படிச்சு பாத்தியார பாடம் நடத்தி ரொம்ப நாள் ஆச்சு. இருந்தா கூட தினம் பேப்பர்ல செய்தி படிக்கிறோமா இல்லையா? 5 திட்டம், பிளெக்ஸ், வட்டி விகிதம், இதெல்லாம் பேப்பர்ல வர செய்தி தான் எல்லாமே. நீங்க பேப்பரை கரெக்டா படிச்சதீங்கன்னா நீங்க என்ன செய்யலாம், அதெல்லாம் நீங்க அட்டன் பண்ண முடியும். அதனால தினம் இங்க வர்றீங்கல்ல, எல்லா பத்திரிகை இருக்குது, ஒரு 1/2 மணி நேரம் பத்திரிக்கை ஒதுக்குங்க. அதுக்கு தினமணி, இந்து, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இங்கிலீஷ் இந்து, இதை நீங்க ஒரு ரவுண்டு உட்காந்து அப்படி திருப்பின்னு வச்சுக்கலேன், அது உங்களுக்கு மனசுக்குள்ள அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் ஸ்டேட்டஸ் போட்டிருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது மனசுக்குள்ள கிளிக் ஆயிரும். நீங்க ஒரு கேள்வி கேட்கும்போது உங்களுக்கு அது மனசுக்குள்ள நிச்சயமா ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் வராது, நமக்கு ஒரு ரேண்டமும் கிடைக்கும். அந்த மாதிரி வாய்ப்பு பயன்படுத்துங்க. அதே போல இப்ப நான் சொன்ன மாதிரி திராவிட இயக்க வரலாறை படிங்க. அவர் எழுதியிருக்காரு நினைக்கிறேன், இந்த திராவிட இயக்க வரலாறு குத்தூசி குருசாமி எழுதியிருக்காரு நினைக்கிறேன். அது ஒரு பெரிய புத்தகம் இருக்குது. இங்க நம்ம லைப்ரரியில 2-3 புத்தகம் இருக்குது. அதை படிங்க. திராவிட இயக்க வரலாறுனா 1920 ஆரம்பிக்கும், 2018 ஆரம்பிக்கும். அப்ப ஆரம்பிச்சு இன்ன வரைக்கும் யாரெல்லாம் வந்து போனாங்க, அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்கிறது நிறைய கேள்விகள் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. இப்போ குரூப் 1 கூட வந்து ஒரு ஹையர் லெவல், குரூப் 4 வரும்போது இன்னும் ஈஸியா கேட்க வாய்ப்பு இருக்கும். அப்ப ஆண்டு அவங்களுடைய செயல்பாடை மட்டும் நீங்க படிங்க. இந்த மாதிரி ஹிஸ்டரிய சிஸ்டமேட்டிக்கா படிச்சிருங்க. வரிசையா 1, 2, 3, 4. இப்ப நம்ம முகலாய பேரரசை படிப்போமா இல்லையா? பாபர், அடுத்து யாரு? பாபர், அதுக்கு யாரு? ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், அப்படி வரிசையா படிக்கிறோமா இல்லையா? அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியிலேயே வரிசையா மனசுல படிச்சுக்கோங்க. ஒத்துழையாமை இயக்கம், இளைஞர் வெளியேறு இயக்கம், தண்டி யாத்திரை, ஒவ்வொன்றும் இந்த சம்பரான் கழகம், சவுதி துற கழகம், இது அந்த செய்தியும் வருஷத்தையும் பீரியாடிக்கல வச்சுட்டீங்கன்னா இவங்க எப்படி கட்டல மனசில நமக்கு செய்தியும் வருஷம் தெரிஞ்சதுன்னா அதுல 10 கேள்வி வந்துருது. சுதந்திர போராட்ட வரலாறு, இந்திய வரலாறுல இந்த 10 கேள்விக்கு நம்ம எளிமையா பதில் சொல்ல முடியும். கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு இது வந்துடும், நம்பிக்கை வந்துடும். நீங்க எடுத்த உடனே நாளுக்கு டவுட்ல நின்றுட்டீங்கன்னா உங்களுக்கு மனசுக்குள்ள தைரியம் போயிடும். ஒண்ணு எந்த தேர்வுக்கு போறவங்களும் நம்ம 0 பாயிண்டா நிக்கிறோம். நம்ம 0 பாயிண்டா நிக்கிறோம். இந்த பக்கம் 150, இந்த பக்கம் 180. நம்ம இந்த ஹையஸ்ட் போக வாய்ப்பு உண்டு, அந்த லோயஸ்ட் போக வாய்ப்பு உண்டு. எதுவா இருந்தாலும் நம்பிக்கையோட அடுத்த லெவலுக்கு போகணும். எதுவா இருந்தாலும் நம்பிக்கையோட அடுத்த லெவலுக்கு போகணும். சரிதானே? ஒருவேளை எனக்கு குரூப் 4 கிடைக்கலையா, சரி நம்ம குரூப் 2 போக வேண்டியிருக்கு போல அப்படின்னு நினைக்கணும். குரூப் 4 கிடைச்சிருச்சா நம்ம குரூப் 2 உட்காந்துட்டு எக்ஸாம் எழுதி குரூப் 2 திருப்பி போய்க்கணும்னு நினைக்கிறோம். அதனால வந்து நிறைய பிள்ளைங்க இப்ப வந்து டிப்ரெஷன் ஆயிடுறீங்க. ஐயோ தேர்வு கொஸ்டினை பார்த்த உடனே மனசுக்குள்ள வாழ்க்கையே போச்சுன்னு நீங்க அப்படி நினைக்காதீங்க. வாழ்க்கையெல்லாம் போகாது. சரியா? கொஸ்டினை பார்த்த உடனே நிறைய பேர் பரிச்சாக்கள் நான் பார்ப்பேன். சும்மா இந்த மற்ற 10th + 2 எக்ஸாம் போகும்போது சைட்ல பரிச்சாக்கள் பார்க்கும்போது அந்த கொஸ்டினை பார்த்தோன்னே வேத்து ஒட்டி அப்படியே படவடப்பாங்க. அப்படி எப்படி பரிச்சை எழுத முடியும்? சரிதானே? இது மட்டும் தான் வாழ்க்கையான இல்லை, இதை தாண்டியும் வாழ்க்கை இருக்குது. அதனால தயவு செய்து தேர்வுக்கு படிக்கணும், கடுமையா படிக்கணும்.
ஒருவேளை நம்ம படிச்சது வரலையா, இன்னொரு சான்ஸ் நமக்கு இருக்குன்னு நினைக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மனசு தயார்படுத்திட்டு போகணும். அதனால தயவு செய்து அப்பா திட்டுவாங்க, அம்மா திட்டுவாங்க, நிறைய வீட்டுல அப்படி இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது இல்ல, இது குரூப் எழுத்து தானே எல்லா கேள்வி எழுதிட்டியா அப்படின்னா என்ன பையனா பேச முடியுமா? ஏன்னா பாதி கேள்வி தப்பா சரியாடி கவர்மெண்ட்டுக்கே தெரியாது போல உண்டா இல்லையா? அந்த கொஸ்டின் எடுத்தாலும் அவனுக்கே தெரியாது போல 2-3 கேள்வி தப்பா சரியான்னு அப்படி கேட்டிருக்காங்க கேள்வி. அப்ப இவன் பையனை பார்த்தோன்னா நீ எல்லா கேள்வி எழுதினா எழுதிருக்க வாய்ப்பே இல்லை. இது உடனே இல்ல நீ வேஸ்ட், நீ 2-3 வருஷத்துக்கு வீணாக்கிட்ட அப்படின்னு சொன்னோம்னா மனசு கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் என்னைக்கா ஒரு நாளைக்கு ஜெயிப்பேன், நான் என்னைக்கா ஒரு நாளைக்கு ஜெயிப்பேன். அதுக்கான காலம் 1 வருஷமா இருக்கலாம், 6 மாதமா இருக்கலாம், அது பத்தி கவலை இல்லை. ஆனா என்ன செய்யணும்? தொடர்ந்து முயற்சி, தொடர்ந்து முயற்சி செய்யணும். அதனால இந்த நூலகம் எங்க தமிழ்நாட்டில் எந்த நூலகத்தில் இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்து ஒரு நடத்துறதுக்கான இதெல்லாம் வாய்ப்பே இல்லை. திருச்சியில் அப்படி ஒரு வாய்ப்பு நம்ம கொடுத்துருக்காங்க. அவர் NRIS அவர் கேள்வி அவருக்கு கிட்ட ஒரு 25,000 பேர் அனுப்பியிருக்காரு வேலைக்கு அனுப்பியிருக்காரு. சரிங்களா? இன்னைக்கு ஒரு விருதுநகர் கலெக்டர் இன்னைக்கு CM பாராட்டிருக்காரு. யாரா செய்தி படிச்சீங்களா? விருதுநகர் கலெக்டர் இன்னைக்கு CM பாராட்டிருக்காரு. எதுக்காக பாராட்டினாரு? இதான் கரண்ட் அஃபேர் கேள்வி. எதுக்காக பாராட்டினாரு? விருதுநகர் கலெக்டர் யாருக்கு பேர் தெரியுமா இருக்காது? விருதுநகர் கலெக்டர் பேர் தெரியுமா? ஜெயசீலன் சார், வெரி குட். அவங்களை ஒரு கிளாப் பண்ணுங்க. ஒரு கேள்வி வச்சுட்டாங்க. விருதுநகர் கலெக்டர் இன்னைக்கு CM பாராட்டிருக்காரு. எதுக்காக பாராட்டிருக்காரு யாருக்கா தெரியுமா? சொல்லுங்க. அது திருச்சியில விருதுநகர் கலெக்டர் ஜெயசீலனை CM இன்னைக்கு பாராட்டிருக்காரு. எதுக்கு பாராட்டிருக்காரு யாரு தெரியல. இப்ப நீங்க காலையிலேயே நேற்று படிக்கல, பேப்பர் படிக்கல, நீங்க பேப்பர் படிச்சா நீங்க பேப்பர் தெரிஞ்சிருக்கும். எதுக்கு பாராட்டிருக்காருன்னா அவரு கார்ல போகும்போது 15 வயசு கீழே உள்ள பிள்ளைங்க ரோட்ல இருந்தாங்கன்னா காரை நிப்பாட்டி நீ ஏன் ஸ்கூலுக்கு போல, ஒரு படிக்கலைன்னா அவர் கார்ல ஏற்றி கொண்டு எங்கே அட்மிஷன் போட்டுறாரு. அப்ப அது சிவகாசியில குழந்தை தொழில் அதிகம், பட்டாசு தொழிற்சாலை, தீப்பிடில அங்க அதிகம். அப்ப அவர் கண்ணில் பட்ட பிள்ளைகள்லாம் கலெக்டர் காரை பார்த்து ஓடி பேடிக்கை போறதுக்கு காலம் போய் என்ன செய்யற பிள்ளைங்க ஓடி ஒளியின் அளவுக்கு வந்துச்சு. இப்ப அதனால தமிழ்நாட்டுல அவரை ஒரு CM பாராட்டுறாரு. என்ன பாராட்டுறாருன்னா ஒரு கலெக்டர் கல்வித்துறையில படிக்காத பிள்ளைங்க படிக்கிறதுக்கு இவ்வளவு படிச்சிருக்காரு. அந்த ஜெயசீலன் ஒரு காலத்துல NRIS அவர் சாருடைய ஸ்டூடெண்ட். அவர் குரூப் எழுதிட்டு அப்புறம் IAS எழுதியிருக்காரு. புரியுதா உங்களுக்கு? அதனால நம்ம படிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அதனால நீங்க வாழ்க்கையில நம்பிக்கையோட படிங்க, தொடர்ந்து படிங்க, முயற்சி பண்ணுங்க. தயவு செய்து 1 to 12th புக்கை முதல்ல படிங்க. நிறைய பேருக்கு என்னன்னா நமக்கு அந்த கைடு வேண்டாம், இந்த கைடு வேண்டாம், சுரேஷ் அகாடமி வீடியோ பார்த்துடுறோம், அப்புறம் நிறைய அகாடமி வீடியோ பார்த்துடுறோம், NRIS வீடியோ பார்த்துடுறோம். அப்படிலாம் இல்லை. 3ஆம் கிளாஸ் புக்ல உங்களுக்கு தெரியாத ஒரு செய்தி இருக்கு, நல்லா தெரிஞ்சுக்குங்க. நம்ம நினைப்போம் 3ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் புக் இருக்குல்ல, அதுல உங்களுக்கு தெரியாத ஒரு செய்தி அங்க இருக்கும். 4வது புக்ல உங்களுக்கு தெரியாத ஒரு ஹிஸ்டரி செய்தி அங்க இருக்கும். நேற்று கேட்டிருந்த அந்த வரிசை கூட இது கேட்டிருந்த ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, சங்கு எங்கே கிடைச்சது, வளையல் எங்கே கிடைச்சது, சுற்றுச்சுவர் எங்கே கிடைச்சது, ஒரு குரூப் பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்தாங்கல்ல, அந்த 4மே குழப்பமா இருக்கும். அகலாய்வு பண்ணா எல்லா இடத்துக்கும் என்ன கிடைக்கும்? வளையல் கிடைக்கும், சங்கு கிடைக்கும், சுற்றுச்சூழல் கிடைக்கும்ல. அப்ப இவங்க 4 ஊர் கொடுத்துருக்காங்க, கீழடி, வெம்பக்கோட்டை கேட்டிருந்தாங்க. அப்ப நமக்கு என்ன தோணும்? இந்த 4 எப்படி எல்லா ஊர்லயும் கிடைக்குமே, தோணுனா என்ன கிடைக்கும்? வளையல் கிடைச்சிருக்கும், கட்டுமானம் கிடைச்சிருக்கும். ஆனா அந்த 4க்கு பதில் 8ஆம் கிளாஸ் ஹிஸ்டரி புக்ல இருக்கு. வெம்பக்கோட்டையில என்ன கிடைச்சது, கீழடி மட்டும் புக்ல இல்ல, மத்தெல்லாம் புக்ல உள்ள கேள்விதான். அப்ப நீ 8ஆம் கிளாஸ் கேள்வி படிக்காம குரூப் 1 ஆபீசரா போய் இப்ப 8வது புக்கே ஹிஸ்டரி புக் முழுசா படிக்காம குரூப் 1 ஆபீசர் போக முடியும்? கரெக்டா? நிறைய பேர் அந்த கேள்வி ரொம்ப டஃப்னாங்க. ஆனா 8வது புக்ல இருக்குது. தொல்லியல் சான்றுகள் ஆவணங்கள்ல வரும்போது இந்த கேள்விக்கான பதில் அங்க இருக்குது. 8வதுலயே 7வது 6வது இருக்குது. இதை நானே நடத்திருக்கேன் பிள்ளைகளுக்கு. புரியுதா உங்களுக்கு? அப்ப நம்ம இதெல்லாம் நமக்கு பெரிய முக்கியமான நினைக்கிறோமோ அங்கிருந்தா கேள்விகள் நிறைய வருது. அதனால தயவு செய்து உங்கள்கிட்ட புக்கு கிடைச்சதுன்னா 1ல இருந்து 8 வரைக்கும் எல்லா புக்கையும் படிங்க. அதுல உங்களுக்கு என்ன நோட்டை வச்சுட்டு அதுல உங்களுக்கு தெரியாத விஷயம் இருந்ததுன்னா குறிச்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பா இருக்கும். 3வது புக்லயோ 4வது புக்லயோ 5வது புக்லயோ கண்டிப்பா சமச்சீர் கல்வி புக்ல கண்டிப்பா அதுல இருந்து ஒரு 2 கேள்வி இருக்கதான் செய்யும். +2 வரைக்கும், +2னா எல்லா பாடமும் நீங்க படிக்கணும். கரெக்ட் தானே? நீங்க ஹிஸ்டரி படிச்சிருப்பீங்க, சயின்ஸ் படிச்சிருப்பீங்க, சயின்ஸ் படிச்சாலும் ஹிஸ்டரி தெரியாது, ஹிஸ்டரி படிச்சாலும் சயின்ஸ் தெரியாது. அப்ப இந்த எல்லா புத்தகத்தையும் வாங்கி ஒரு முறை நீங்க பெறட்டுங்க. உங்க டவுட் இருந்தா உங்க நண்பர்கள் யாராவது ஹிஸ்டரி இருந்தா அவங்கள்ட்ட கேட்ட சொல்லுவாங்க, மேத்ஸ் தான் அவங்க கேட்ட சொல்லுவாங்க. இன்னொரு நேற்று குரூப் 1ல ஒரு அதிசயம் வந்திருந்த அத்தனை கணக்கும் 12ஆம் வகுப்பு வரை புத்தகத்தில் செய்யப்பட்ட கணக்குகள். நேற்று கேட்டிருந்த கணக்கு எல்லாமே புக்ல உள்ள கணக்கு. அப்ப நீங்க 8ஆம் கிளாஸ் புக் 7ஆம் கிளாஸ் புக்ல உள்ள கணக்கை போட்டு பார்த்துருந்தீங்கன்னா
இந்த கேள்வியை நம்ம நேற்று வந்த கணக்குல எத்தனை கேள்வி இருந்துச்சுமா? யாராவது கணக்கு எடுத்தீங்களா? ஒரு 10 கேள்வி இருக்குன்னு நினைக்கிறேன். 10 கேள்வியும் வெளியிருந்து கேட்கல. எதுல உள்ளது? நம்முடைய பாட புத்தகத்தில் உள்ளது. சரியா? இப்ப நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன். மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கை, இவங்க மாநில அரசு ஒரு கல்விக் கொள்கை, புரியுதா? அந்த கல்விக் கொள்கை இந்த கல்விக் கொள்கை ஒரு முரண்பாடு ஓடிட்டு இருக்குது. மத்திய அரசு சிபிஎஸ்இ இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க, இவங்க ஸ்டேட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அதனால இப்ப நமக்கு வரக்கூடிய கேள்விகள் எப்படி வரலாம்னா, நம்ம சமச்சீர் கல்வி புக்கு தரமானதுதான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ற மாதிரி தான் கேள்வி வரும். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு புரியுதா? ஏன்னா சமச்சீர் கல்வி படிச்சுட்டு இருக்கோம். இப்ப 2 வருஷம் புக்கு மாறப்போகுது, புதிய கல்விக் கொள்கை வரப்போகுது தமிழ்நாட்டுல. அப்ப சிபிஎஸ்இ புக்கை விட இந்த புத்தகம் சரியாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிற நிரூபிக்கிறதுக்கான கேள்விகள் இதுல 10 கேள்வி இருக்குது. அந்த கேள்விக்கான பதில் சிபிஎஸ்இ புக் இருக்கான்னு சொல்ல முடியாது. ஆனா அதை விட நாங்க என்ன வச்சிருக்கோம்? தரமான புத்தகம் தான் வச்சிருக்கோம். அப்ப அது யாருக்கு டஃப்? உங்களுக்கு டஃப். நாங்க எங்களை நிரூபிக்கிறது கேள்வி கேட்டா யாருக்கு டஃப்? உங்களுக்கு டஃப். அந்த மாதிரி 10 கேள்வி வரதான் செய்யும். ஏன்னா இந்த புத்தகம் மத்திய அரசினுடைய சிபிஎஸ்இ புக்கை விட இது எப்படி இருக்குது, வேல்யூபிளா இருக்குன்னு நாங்க ப்ரூவ் பண்றது 10 கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. சரிதானே? அதனால நீங்க எல்லா கேள்வியுமே கிரிட்டிக்கலா அனலிட்டிக்கலா பார்த்தே ஆக வேண்டும். எந்த கேள்வியும் நிச்சயமாக நேரடியாக கேட்க போவதில்லை. இந்தியா எப்பொழுது சுதந்திரம் அடைந்தது கேள்விக்கு 1947 பதில் சொல்ல வேண்டிய அவசியம் நான்கு குரூப் 4லயோ குரூப் 2லயோ கிடையாது. கருதானே? அப்படி எதிர்பார்க்காதீங்க. அதனால இப்ப கேட்ட கேள்வி எல்லாமே அப்படி நேரடி கேள்விகளை மாத்தி தான் கேட்டிருக்காங்க. பொறுத்துக்கு 1 2 சரியா, 2 3 சரியா, 3 4 சரியா. நிறைய கேள்விக்கு விட எது பொருத்தம் இல்லைன்னு கூட பதில் இருக்கலாம். அதனால தயவு செய்து நடந்த குரூப் 1 கொஸ்டினை திருப்பி ஒரு முறை பார்த்தீங்கன்னா, எல்லாரும் பாருங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யோசனை கிடைக்கும். இதை வச்சு நம்ம எப்படி பண்ணலான்னு. குரூப் 4 இதை விட நிச்சயமாக இன்னும் என்ன ஆகும், அந்த கெமிஸ்ட்ரி கேள்வி கொஞ்சம் குறைஞ்சிரும், அந்த டிகிரி லெவல் கேள்வியெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சுலபமா இருக்கும். அதனால நீங்க எல்லாரும் நல்லா அதாவது நம்பிக்கையோட படிங்க. இது எல்லாருக்கும் இப்ப சார் அவங்க என்ன ரோட்டரி மெனக்கிறாங்க, ஏன் இந்த லைப்ரரி மெனக்கிறாங்கன்னா, நீங்க ஒவ்வொருத்தரும் படிச்சு வேலைக்கு போகும்போது உங்களால 10 பேர் பயன்படுவாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்ப ஒரு செட்டப் மக்கள் அப்படியே ரொம்ப காலமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நமக்கு அரசு அலுவலகம்னா என்ன ஆகுது, என்ன தோணுது, சரியில்லையே, நமக்கு உதவி கிடைக்கலையே அப்படின்னு ஒரு மனநிலை இருக்குது. இப்படி இந்த மாதிரி இளைஞர்கள் படிச்சு முடிச்சு நீங்க வேலைக்கு போகும்போது 100 பேர்ல ஒரு 50 பேராவது சிறு வேலை பார்த்தீங்கன்னா இந்த நாடு முன்னேறும். நீங்க வேலைக்கு போறது உங்க வீட்டுக்கு சம்பளம் மட்டும் கிடையாது, உங்களுக்கு பென்ஷனும் கிடையாது, அது மட்டும் கிடையாது. ஆனா என்ன காரணம், இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து படிச்சு லைப்ரரியில படிச்சு வேலைக்கு போறீங்க. நிச்சயமா நீங்க உங்க ஊர் லைப்ரரி கடந்து போகும்போது இந்த லைப்ரரி நல்லா இருக்குன்னு நினைப்பீங்க. ரோட்ல போற பிள்ளைய போய் படிப்பான்னு சொல்லுவீங்க. இதுதான். அப்ப இந்த மாதிரி ஏன் படிச்சு வேலைக்கு வர்றோம்னா, இல்லாட்டி சும்மா அந்த காலமா வேலை பட்டு போயிருக்கலாம்ல, போட்டிருந்தோம்னா அவங்களுக்கு அந்த வேலையினுடைய முக்கியத்துவம் தெரியாது. ஏதாவது வேலை சம்பளம் வாங்குறதுக்காகவா? நிச்சயம் இல்லை. வேலை சம்பளம் வாங்குறதுக்காக நிச்சயமா கிடையாது. சம்பளம் வாங்குறதை தாண்டி நம்முடைய வாழ்வியல் மாற்றத்தை தாண்டி இந்த நம்ம ஊருக்கான ஒரு முன்னேற்றம், ஒரு படிச்ச அதிகாரி இந்த ஊர்ல இருந்தா அந்த ஊர் டெவலப் ஆகும். ஒரு படிச்ச அதிகாரி ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தா அந்த டிஸ்ட்ரிக்ட், இப்ப நம்ம கலெக்டர் சார் இருக்காரு, அவர் நம்ம சாதாரண குடும்பத்து சாதாரண மனிதர் தான். இன்னைக்கு அவரால் எவ்வளவு பேருக்கு நன்மை, 2 பிள்ளைங்க காலையில் இல்லாத பிள்ளைங்க ஒரு படி ஸ்கூலுக்கு வந்தாரு, அவங்களுக்கு காமிச்சு, சார் அவங்களுக்கு ஒரு சேர் வாங்கிட்டான்னு சொன்னேன். சேர் இல்ல, பேட்டரி கார் வாங்கி கொடுத்தா, ஒரு கார் 2 லட்சம் ரூபா. அவரால் முடிஞ்சது இல்ல. அந்த பையன் சேர்ல உட்காந்தானா பட்டு நமக்கு அவார்டு போயிட்டு இருக்கும். சேர் கார், எலக்ட்ரிக் கார், பேட்டரி போட்டுதான் தினம் 2 ஸ்கூலுக்கு வராங்க. 2 குழந்தையும் 7வது 8வது ஸ்கூலுக்கு தானே வர முடியுது. அப்ப அந்த அதிகாரத்தில் அவர் இருக்கும்போது என்ன செய்ய முடியுது, அது செய்ய முடியும். இப்ப நான் ஒரு பிஓ என்ன செய்ய முடியும், சொல்லதான் முடியும். புரியுதா? அவனுக்கு நம்ம ஒரு நாள் சோறு போடலாம், ஒருவேளை ஒரு புக் வாங்கி தரலாம், ஆனா என்ன செய்ய முடியாது, 2 லட்சம் கார் வாங்கி தர முடியாதுல்ல. இது அவர் செய்ய முடியும். அதனால அதிகாரம் என்பது நாம் அதிகாரத்தை காண்பதா இல்லை, எதுக்காண்டி நம்மளால யாருக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு. அதை தமிழ்நாடு அரசு தொடர்ந்து வழங்கிக்கிட்டே வருது. கண்டிப்பாக தமிழ்நாடு அரசு நடத்துகின்ற அத்தனை தேர்வுகளையும் எழுதுங்க. நிறைய இது இல்லாம நிறைய தேர்வு எழுது. இந்த அரசு அறநிலைத்துறை போடுறாங்க, அவங்களும் அப்பாயின்மெண்ட் போடுறாங்க, கோர்ட்ல போடுறாங்க. இது மாதிரி வெவ்வேறு இடங்கள்ல வருது. நீங்க அந்த செய்தியெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும்னா நீங்க நெட்ல நீங்க போய் நியூஸ் இதுலயே வருது. இப்ப நெட்லயே உங்களுக்கு சர்ச் பண்ண வரும். வெப்சைட் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கல்பக்கம் அனுமதி நிலையத்துல அப்பாயின்மெண்ட் தொடர்ந்து போட்டே இருக்காங்க. இந்த மாதிரி இப்ப நிறைய இடங்கள், இப்ப நம்ம பொன்மலை ஒர்க் ஷாப்லயே
ஒர்க் நீங்கள் யாரும் ஐடிஐ ஹோல்டர் வந்தீங்கன்னா அங்கே வாய்ப்பு இருக்குது. +2 முடிச்ச ஐடிஐ ஹோல்டருக்கு அங்கே வாய்ப்பு இருக்குது என்ன. அதனால அந்த வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்தாம 1 மணி ஒர்க் ஷாப் போனால் 150 பேர் போட்டாங்க, அது 140 பேர் நார்த் இந்தியன்ஸ். நம்ம அப்ளை பண்ணவே இல்லை. அங்கே இத்தனைக்கு செலக்ட் பண்ணுறப்போ நம்ம ஆட்கள் தான். அவங்க வருத்தப்படுறாங்க, இப்போ வரவே மாட்டானே சார் அப்படின்னு. அதனால தயவு செய்து நாம் என்னைக்கா ஒரு நாளைக்கு வேலையில் அமருவோம். நம்மளால அந்த நாடு நம்ம வீடும் முன்னேறும் என்று கூறி எல்லாரும் நல்ல தேர்வு எழுதி தொடர்ந்து உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் சொல்லுங்க, அதுக்குரிய ஆட்கள் அனுப்பி ரெடியா இருக்கேன். எல்லாரும் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி வாழ்க என்று வாழ்த்துகின்றேன். உங்க பீனிக்ஸ் சங்கத்திற்கும் உணவகத்திற்கும் மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. சௌமியா சிவசங்கரன் 162 சிவசங்கரன் நந்தினி 2வது 4வது இருக்காங்க. அடுத்து விவேக் மரிய ஆண்டனி. முதல்ல சிவசங்கரன் வாங்க கூட்டலாமா? சரி. அடுத்து ஷாலினி எஸ், சௌமியா ஏற்றி எல்லாமே 162 66 வந்துருக்காங்க. பார்த்து கணிப்பாங்க. இந்த கான்ஸ்டியூஷன்லாம் விட்டேன். இது வரைக்கும் நம்ம கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் படிப்போம், இந்த 31 41 படிப்போம். இந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, கமிஷன் மூலம் கேட்டாங்க, எல்லா கமிஷனும் கேட்டாங்க. அதை நீங்கள் படிக்கணும். கான்ஸ்டியூஷன் இல்லாமல் ஒவ்வொரு அட்டவணையும் கமிஷனையும் கேட்டாங்க. நான் 4ஆம் அட்டவணை என்ன 5ஆம் அட்டவணை கேட்டாங்க. அதே மாதிரி கமிஷன் எந்த சட்டத்திற்கு என்ன கமிஷன் இருந்துச்சு, மாதிரி எந்த வழக்கில் என்ன கமிஷன் போட்டாங்க. ஆர்டி ஆக்ட்னா உன்னிகிருஷ்ணன் வழக்கு, இந்த மாதிரி உன்னிகிருஷ்ணன் கேரளா இந்த மாதிரி 4-5 கேள்வி நீங்கள் படிக்காத ஏரியாவும்